உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சலி. ஐயோ சாரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேரு. இல்ல சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். சரி சரி, என்னை பார்த்து மாக்கா பண்ணாதீங்க சார். How are you, Angel? நல்லா I'm இருக்கீங்க? so good, thank you. How are you? சூப்பர்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பரிதாபமா நிக்கிறேன். பாலா 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 சூப்பர்ல பாலா. ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா சார்? ரீசெண்டாக கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு சார். ரீசெண்டாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்க ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். இது ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், எனக்கு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமா சார். சந்தோஷமா இருக்கு பாலா. லவ் யூ சார். என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிட்டோ சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். அண்ட் அதித்தி அவங்களோட இயற்கையா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ப்ராமிசிங்காக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேனாப்பா? நீங்க அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் இது சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்ல சார், இல்ல நீ உங்க மூட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூட்ல கேக்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேல ஆசையா இருக்கும், ஆனா அந்த பொண்ணு நம்ம மேல ஆசையா இருக்காது. அப்ப என்ன பாட்டு கேட்பீங்க? ஏ வாங்கலாம் அப்படி. மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேல ஆசை இருக்குப்பா? மூணாவது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்கு சார், ஆனா அத்தனை பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமா சார். நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூடவே ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்கள சொல்றீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார். இல்ல உங்களை யார் லவ் பண்ணாம இருக்கா? அந்த பொண்ணு யாரு பாப்பாலா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் இல்ல சார், ஒன் சைடா போகுது சார். அதான் சார் கேட்டேன். நீங்க அந்த மாதிரி டைம்ல என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது? அவர் பாட்டுலையா? ஆமா சார். அவர் பாட்டுல நிறைய இருக்கு. தனுஷ் நடிச்ச படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமா சார். அதுல அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலா லவ் ஃபீல்னு அந்த பாட்டுலாம் பாடலாமே. இது சார் காதல் காதல் லவ் சேர்ந்த பாட்டு. அதுல இருக்கு இன்னொரு சாங் இருக்கு. ஆக்சுவலா இதா சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்னு இருக்கு. ஆக்சுவலா அந்த மியூசிக் தான் சார் இருக்கு. இல்ல என்ன சொல்றேன்னா, அவர் மியூசிக்ல வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்பவும் சரி வைப்புன்னு சொன்னா அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பா சார். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க? இல்ல சார், சூப்பர் சார். உங்களுக்கு பேச வைக்கலாம் சார், தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்றாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி, அதுல கல்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பத்தி உங்களுக்கு பத்தி பேசல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு. கண்டிப்பா சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்கு. அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்கு, மாமனார் வந்து ப்ரொடியூசர். இதுக்கு மேல என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்டரா இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.